This video sponsored by Paymode shopping app. Paymode one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் இருக்கிறது பார்த்துக்குங்க. அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏதாவது பொண்ணுக்குன்னு தொட்டுட்டியா? அவன் பார்த்தானா பஞ்சாயத்துல வச்சு மானத்தை வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன். அந்த வாக்கை நிறைவேற்றி வைக்கணும்ல. அந்த வேட்டி கட்ட தெரியாத வயலுக்கெல்லாம் நீ ஏன் வாக்கு கொடுக்குற? நீ வாக்கு கொடுத்தாலும் நான் பொண்ணை தர மாட்டேன். இப்ப என்னதான் பண்ண சொல்ற மாமா? முதல்ல அவனை வேட்டி கட்ட சொல்லு. ஒழுங்கா கட்டுறா நான் பாத்துக்கிட்டு அப்புறம் என் பொண்ணை கொடுக்குறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமா? சரி, நாளைக்கே 10 வேட்டி வாங்கி கொடுத்து அவனை கட்ட சொல்றேன். சரி, அந்த பையகிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. கல்யாண செலவெல்லாம் யார் பண்றது? கரிச்சட்டி பையன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லா செலவையும் நம்ம தலையில கட்ட பாக்குறான். சரி மாமா, பொண்ணுக்கு நீங்க தானே செலவு பண்ணணும். வாஸ்தவம் தான். இப்ப என்கிட்ட வசதி இல்லையே. 2 வருஷம் கழிச்சு பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ அவசரப்படுறிய. கல்யாண செலவெல்லாம் நான் ஏத்துக்கிட்டா நீ பொண்ணு கொடுப்பியா? ஒரு விதத்துல எனக்கு சௌரியம் தான். ஒரு விதத்திலயா உனக்கு சௌரியம்? பல விதத்துல உனக்கு சௌரியம். சரி, பையன் ஜாதகத்தை கொண்டு வா, பார்த்து ஏற்பாடு பண்ணுவோம். ஐயோ, இப்பதான் எனக்கு தலையே சுத்துது. அவனுக்கெல்லாம் ஜாதகம் ஏது மாமா? அவனை பெத்தாங்களா இல்ல ரெடிமேடா செஞ்சாங்களான்னே தெரியல. எல்லாம் இந்த ஓட்டக்காரனாவால வந்த வேணா. என்ன ஓட்டக்காரனாவா? அது ஒண்ணுமில்ல. காசை சுண்டி விட்டு பூவா தலையா பாக்குறது இல்ல. அதுல நான் அவன்கிட்ட தோத்துட்டேன். எதுக்கு நீ கண்டதெல்லாம் நோன்ற? கல்யாண செலவு நான் ஒத்துக்கிறாங்கல்ல. சரிப்பா, இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்களா? கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். நீ ஏன் நல்ல நாளா பார்த்து ஏற்பாடு பண்ணு. அப்ப நான் வரட்டுமா? தட்டு. ஓ, குடுத்துட்டு போற முறையா? நான் எடுத்துட்டு போற முறையாக நினைச்சுக்கிட்டேன். சரிதான். வாங்க, எல்லாம் சாப்பிட்டு தான் போகணும். தங்கச்சி வந்து என்னையா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு இன்னும் அந்த தடியனை காணோம்? அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்காருண்ணே. இப்ப வந்துருவாரு. அலங்காரமா? இவனுக்கா? என்னதான் அலங்காரம் பண்ணாலும் குரங்கு மனுஷனாக முடியுமா? ஏன் இம்சை பண்றீங்க? அவனை கொண்டாங்க ஐயா. என்ன குரங்கு கிறங்கு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இது மனுஷன் குரங்குல இருந்து தான் உற்பத்தி ஆனான்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்க வாங்க மாப்பிள உட்கார். என்ன கல்யாணோட மாதிரி தெரியலையே? பின்ன என்ன காய்கறி விக்கிற சந்த மாதிரியா இருக்கு? அது இல்ல, இன்னும் கொஞ்சம் தோறங்கிறனா அது இதுன்னு பண்ணிருக்கலாமே. ஆமா, இது என்ன மேளம்? தோல் மேளம். அது தெரியுது. என்ன ஊரு? லோக்கல். இந்த காரக்குறிச்சி அருணாச்சலம் ராஜரத்னம் பிள்ளை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா? அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்கப்பா. ஓ, என் தகுதிக்கு இவங்க ஒத்துப்பட்டு வருமா? வராதுதான். இந்தப்பா, இன்னைக்கு மட்டும் இவர் தகுதிக்கு தகுந்த மாதிரி அடிங்கப்பா. முத்தண்ண பழனிசாமி என்ன இவ்வளவு தூரம் செலவு பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ரொம்ப பெருசு. இந்த லட்சணத்துல இளையராஜா கச்சேரி ஏன் வைக்கல, எஸ்பி பாலசுப்ரமணியம் ஏன் வரலன்னு கேப்பீங்க போல இருக்கு. நேற்று வரைக்கும் சிங்கிள் டீக்கு லாட்டி அடிச்சத மறந்துடாதீங்க. பழனிசாமி, நீ பேச வேண்டியதெல்லாம் இந்த பயல்கிட்ட சொல்லி கொடுத்து பேச வச்சு என்னை அவமானப்படுத்துறியா? நானா இந்த கல்யாணம் வேணும்னு உன்னை கால் பிடிச்சு கெஞ்சினேன். எங்க தாத்தா புதைச்சு வச்ச ஓட்டக்கல் நான் இருக்கிற வரைக்கும் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த கல்யாணம் வேணா ஒண்ணு வேணா போயா. மாப்பிள, நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டா வார பணவாயா? உன்னை யாரா வாயை திறக்க சொன்னது? உன்னை அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டா ஓடி போய் நாய கிட்ட வராத போயிரு. மாப்பிள, நீங்க வாங்க. சுத்தி போனா லேட் ஆகு. இப்படியே குறுக்கு வழியே வாங்க. இங்க நீங்க மாப்பிளையா நான் மாப்பிளையா? நீங்க தான் மாப்பிள. எனக்கு மட்டும் சின்ன சரிகை, உங்களுக்கு மட்டும் பெரிய சரிகையா? என்ன அவுத்து கொடுத்துறேன். அவருங்க அம்மா, உங்களைங்க கொஞ்சம் அப்படி திரும்பிக்குமா? இந்தாங்க. வாங்க மாப்பிள, உட்காரு. ஏண்டா ஆறுமுகம், இந்த முத்து பயலுக்கு பழனிசாமி ஏன் இப்படி பயப்படுறாரு? அதை கேட்க போய் தான் எனக்கு உதவி விழுந்தது. கொஞ்சம் சும்மா இருக்கிறீங்களா? வந்தே ராஜாவ